ஆரா அப்படின்னா என்னன்னு தெரிய இந்த வீடியோவை பார்த்துட்டு போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் ஒரு ரோஸ் போட்டு ஒரு டேட் 300 to 300 அவரை ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆரா அப்படின்னா என்னன்னு தெரிய இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. பொதுவாக ஆஃப் செஞ்சுரி அடிச்சாலும் தான் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாத நேரத்தில் சில வீரர்கள் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த செலிப்ரேஷன்ஸ் கிரிக்கெட்லேயே மிகப்பெரிய ஆரா மூமெண்ட்டாக இருந்திருக்கு. அப்படியான ஆரா செலிப்ரேஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். நம்பர் 1, பிரைன் லாரா 400 அடிச்சது உங்க எல்லாருக்குமே தெரியும். 2004ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த போட்டியில் அவர் 400 ரன்களை குச்சிருந்திருப்பாரு. அந்த மேட்ச்ல அவர் 384 ரன் இருந்தப்போ திடீர்னு துள்ளி குதிச்சு செலிப்ரேஷன் பண்ணி இருந்திருப்பாரு. கிரவுண்டை எல்லாம் கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. அவருக்காக ஸ்டேடியமே எந்திரிச்சு கை தட்டி விசில் அடிச்சு கொண்டாடி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. 400 அடிச்சப்ப கூட இந்த அளவுக்கு அவர் செலிப்ரேஷன் பண்ணல. ஆனா 384க்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த சாதனைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2003ல ஜிம்பாப்வேக்கு எதிராக மேத்யூ வேடன் 380 ரன்களை வச்சு டெஸ்ட்லயே அதிக ரன் அடிச்ச பிளேயர் அப்படிங்கிற சாதனையை வச்சிருந்தாரு. அந்த சாதனையை முறியடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைன் லாரா பிளான் போட்டு வச்சிருந்தாரு. மேத்யூ வேடனுக்கு 380 அடிச்சோடனே ஃபோன் பண்ணி அவர் பாராட்டி இருந்தாரு. அப்பவே வேடனுக்கு தெரியும் இவர் தன்னுடைய ரெக்கார்ட் மேல கண்ணு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே அந்த ரெக்கார்டை முறியடிச்சிருந்திருப்பாரு. அந்த ரெக்கார்டை முறியடிச்சதால தான் 384 ரன் இருந்தப்போ அவர் இந்த அளவுக்கு துள்ளி குச்சி செலிப்ரேஷன் பண்ணி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 400 ரன்களும் 552 பாலுக்கு அடிச்சிருந்திருப்பாரு. அந்த சாதனையை 20 வருஷம் ஆகியும் இப்போ வரைக்கும் யாரும் முறியடிக்கவே இல்லை. நம்பர் 2, சச்சின் டெண்டுல்கர் வெறும் 15 ரன் அடிச்சதுக்கு ஊரே எந்திரிச்சு செலிப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த 15 ரன்னுக்காக 10 நிமிஷம் தொடர்ச்சியா பட்டாசு அடிச்சாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 2008ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு டெஸ்ட் போட்டி இந்தியா ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மேட்சுக்கு முன்னாடி பிரைன் லாரா தான் 11,953 ரன் அடிச்சு டெஸ்ட்லயே அதிக ரன் அடிச்சவர் அப்படிங்கிற சாதனையை வச்சிருந்தாரு. அந்த சாதனையை முறியடிக்க டெண்டுல்கருக்கு 15 ரன் தேவைப்பட்டுருந்துச்சு. அந்த வகையில் அந்த மேட்ச்ல 15 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேடியமே எந்திரிச்சு சச்சினுக்காக கொண்டாடி இருந்திருப்பாங்க. ஸ்டேடியத்துக்கு வெளியும் ஸ்டேடியத்துக்குள்ளேயும் நிறைய பேர் பட்டாசுகள் வெடிக்க தொடங்கினாங்க. அந்த பட்டாசுகள் 1 நிமிஷம் கிடையாது, 2 நிமிஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேல தொடர்ச்சியா பட்டாசுகள் வெடிக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. ரோட்ல வண்டியில போயிட்டு இருந்தவங்க கூட டிவி வச்சிருக்கக்கூடிய கடைகள்ல வண்டியை நிறுத்திட்டு அந்த காட் லெவல் மூமெண்ட்டை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஐகானிக் மூமெண்ட்டா அந்த ஒரு மூமெண்ட் 15 நிமிஷம் அந்த மேட்ச் ஆனது தடைப்பட்டே போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பட்டாசு வெடிச்ச புகைமூட்டமானது கிரவுண்டையே சுத்து போட்டுன்னு சொல்லலாம். MS தோனியும் ரிக்கி பாண்டிங்கும் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மூமெண்டா இந்தியன் கிரிக்கெட்ல அது இருந்துச்சு. அப்படியாக இப்போ வரைக்குமே டெஸ்ட்ல அதிக ரன் அடிச்சவரா சச்சின் டெண்டுல்கர் மட்டும்தாங்க இருக்காரு. நம்பர் 3, ஒருத்தர் டக் அவுட் ஆனதுக்காக ஸ்டேடியமே எந்திரிச்சு கை தட்டினாங்கன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? அது வேற யாருக்கு? ஓஜி டான் பிராட்மேன் தாங்க. 1948ஆம் ஆண்டு டான் பிராட்மேன் தன்னுடைய கடைசி டெஸ்ட் போட்டியை ஆடி இருந்தாரு. அந்த டெஸ்ட் மேட்ச்ல அவர் டக் அவுட் ஆகி தாங்க வெளியே போயிருந்தாரு. ஆனா அவர் டக் அவுட் ஆனதுக்கு மக்கள் எல்லாருமே எந்திரிச்சு நின்று கை தட்ட துவங்கி இருந்தாங்க. ஏன்னா அவர் பண்ண சாதனைகள் எப்படி 6,996 ரன்கள் டெஸ்ட்ல கோச்சிருந்தாரு. அவருடைய ஆவரேஜ் 99.94. இப்போ வரைக்கும் அதை யாராலும் முறியடிக்க முடியல. அவர் ஆன அந்த ஒரு மேட்சை பார்க்க பொருளாதார சூழ்நிலை மந்தமா இருந்தப்பவே அந்த மேட்சை கூட்டமா மக்கள் வந்து பார்த்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு காட் லெவல் ஹியூமன் பீயிங்கா கிரிக்கெட்ல இருந்தவர் தான் டான் பிராட்மேன். ஐகானிக் செலிப்ரேஷன்.